ஜீரோ தொடக்கம் எபிசோட் 6 கிளாத் ஸ்டிச்சிங் ப்ராக்டிஸ். இந்த மாதிரி ஸ்கொயராக ஒரு கிளாத் வந்து 12க்கு 12ன்னு எடுத்துக்கோங்க. நம்ம இந்த கர்ச்சீஃப் மாதிரி இதை ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இங்கேருந்து ஈச் சைடு வந்து 1 inch இப்படி மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 1 inch மார்க் பண்ணி இன்னர் ஸ்கொயர் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம இந்த லைன் வரைக்கும் ஒரு ஃபோல்டு, அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்டு. ஸோ half an inchன்னு சொல்லிட்டு டபுள் ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி 4 sides நம்ம பின் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து இன்னர்ல வந்து இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இல்லை நல்லா அந்த பாயிண்ட்ல வச்சுட்டு இந்த பாயிண்ட்ல இருந்து அப்படியே இன்னர் ஸ்கொயருக்கு மட்டும் எட்ஜஸ்லயே தைக்க போறோம். இந்த பாயிண்ட் கிட்ட வரும்போது இந்த இடத்துல நீடலை வந்து இன்சர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டேர்ன் பண்ணோம் அப்படின்னா இந்த லைனுக்குமே நீட்டா வந்து கண்டினியூவேஷன் இருக்கும். இந்த மாதிரி ஸ்லோவா அந்த பாயிண்ட்ல ஸ்டாப் பண்ணிட்டு நீடில் உள்ள இருக்கு, உங்கள் ஃபுட்டில் லிஃப்ட் பண்ணிவிட்டு அப்படியே டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல எண்ட் ஆகும் போது கரெக்டாக அந்த பாயிண்ட்ல வந்து ஸ்டாப் பண்ணலாம். அந்த இடத்துல ஸ்டாப் ஆனோடனே நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்படி எண்டு வரைக்கும் வர வேண்டாம். இந்த மாதிரி நம்ம எட்ஜஸ்லேயே வந்து அடிக்க ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நம்ம நெக் ஃபினிஷிங்லாம் நீட்டாக வரும். ஸோ இதே மாதிரி நீங்கள் இந்த அவுட்டர் எட்ஜ்லேயே இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த 2 sides இந்த எட்ஜஸ் இன்னொரு எட்ஜஸ்ன்னு சொல்லிட்டு ஆல் த சைட்ஸ் நம்ம அடிச்சிருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களோட நெக் ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக வரும். ஒருவேளை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2 to 3 times வந்து எட்ஜில் வரலனாலும் நோ இஷ்யூ. நீங்கள் இன்னும் ஒரு 3 time வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அட்டன் ஆகிடும்.